ஹாய் காய்ஸ், இஸ் மண்டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பூஸ்டோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ மேய்க்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்டாமினா வேணும்ல. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்ற மாதிரி எனர்ஜிக்காக பூஸ்டோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினி தோசையும் தேங்காய் பால் கொடுத்துருந்தேன். பட் அது வீடியோ எடுக்கல, கேப்சர் பண்ண மறந்துட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், கொத்தமல்லி போட்டு ரைஸ் வச்ச தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி கர்ட் ஆட் பண்ணுவேன், பட் இப்போ அவளுக்கு கோல்டு இருக்கிறதுனால சரி வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சிக்கன் கிரேவியும் தான் வச்சுருந்தேன். நம்மலாம் பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி எந்த வேலையுமே செய்ய மாட்டோம் பேரண்ட்ஸ்க்கு. அதுவும் நான்லாம் சுத்தம், அதுவும் இந்த 90s கிட்ஸ் கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம். நானும் அப்படி தான் வேலைக்கு போகிறது, வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, ரிப்பீட்டு. வேலைக்கு போகிறது, வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, ரிப்பீட். இதை தான் ரிப்பீட் மூடில் பண்ணிட்டுருப்பேன். பட் இப்போது ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகளாக வந்ததுக்கப்புறமா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம அம்மாலாம் நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க. வீட்டை பெருக்கணும், வாசலை பெருக்கணும், சாமான் தேய்க்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், அந்த துணி எடுத்து வந்து மடித்து வைக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், நமக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பேச்சுலர் கேர்ள்ஸாக இருக்கீங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் இப்போவே உங்கள் பேரண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.